Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மே மாதத்தோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேலரிக்கு எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுறதுக்கு 15000 ரூபாய். நான் மை மந்த்லி பட்ஜெட் பிளானிங் 2024 மே மாத பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். 2024 மே மாத பட்ஜெட் மட்டும் சேமிப்பை தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஏப்ரல் மந்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மே மாசத்தோட பட்ஜெட்டும் அதோட சேவிங்ஸும் பார்க்க போறோம். இந்த வாட்டி வந்து நான் எல்லாமே கொஞ்சம் தாராளமாக தான் போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே தான் செலவு பண்ணுறதா இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். எனக்கு என்னென்ன விஷயத்துக்கு செலவு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வாங்கி தரணும். இந்த மாதம் அது ஒரு 880 ரூபாய் ஆகும். அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா போன மாதமே வாங்கி தந்துட்டு அதனால தேவைப்படாது. இபி பில் பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியது வராது. அங்கே பார்த்தீங்கன்னா இபி பில் முடிஞ்சிடுச்சு. போன மாதமே கட்டியாச்சு. இந்த மாதத்துக்கு வராது. வந்தால் அடுத்த மாதம் தான் இபி பில் நம்ம கட்ட வேண்டியதாக வரும். அதுவும் 25லேருந்து 30 வரைக்குள்ளே எடுத்துருவாங்க. அதனால இபி பில் கட்டுறது வராது. ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 rupees பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா போன வாட்டியே வந்து 329 rupees பிஎஸ்என்எல்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்டு ஃபோன் உடஞ்ச காரணத்துக்காக பிஎஸ்என்எல்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புது ஃபோன்ன்றதால ஜியோக்கு மோஸ்ட்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோன் என்ன ஃபோன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக எப்படி சேமிச்சேன், என்ன ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்றதுக்காக ஒரு 600 போட்டிருக்கேன். காய்கறி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees போட்டிருக்கேன். ஏன்னா அம்மா வீட்டில் மோஸ்ட்டாக விளைஞ்சதை தான் சாப்பிடுவோம். வெளியே வாங்குறது வந்து காய்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவோம். மோஸ்ட்டாக தக்காளி வெங்காயம் தான் வெளியே வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால 800 ரூபாய் போட்டிருக்கேன். கறி நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees போட்டிருக்கேன். ஏன் 1000 rupeesனா எனக்கு 1000 rupees செலவாகுறதா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறதால இங்கே யாரும் போயிட்டு வாங்கிட்டு வந்து தர அளவுக்கு இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து வரும்போது எங்கள் வீட்டில் இருந்து வரும்போது நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. அவங்க ஆஃபீஸ் போனதால எப்பயாச்சும் ஒரு நாள் வரும்போது வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதுக்காக ஒரு 1000 rupees போட்டிருக்கேன். இப்பயும் சொல்லியிருக்கேன். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவும் நாங்கள் வாங்கலை. நான் வந்து சொல்லியிருக்கேன் வரும்போது ஆட்டுக்கால் இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு 1000 rupees போட்டிருக்கேன். மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா க்ராசரிக்கு பார்த்தீங்கன்னா 1800 போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து 1200 800 இந்த மாதிரி தான் செலவு பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1800 போட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு மளிகை பொருளும் இங்கே இல்லை. நான் மோஸ்ட்டாக நம்ம எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். மிச்ச பொருள் ஏதாச்சும் தேவைப்படும் இல்லையா அம்மாவுக்கு, அதுக்காக ஒரு 1800 போட்டிருக்கேன். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட போகிறேன். இன்னும் போடலை. நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். பால் பார்த்தீங்கன்னா 1200 1200 ரூபாய். ஏன்னா இங்கே ஆவின் பால்லாம் கிடைக்காது. மோஸ்ட்டாக ஆரோக்கியம் இந்த மாதிரி வாங்குறதா இருக்கும். ஆரோக்கியெல்லாம் ரேட் அதிகம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால 1200 போட்டிருக்கேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்துட்டதால அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. அதனால பெட்ரோல் எங்களை பார்க்க வரும்போது பெட்ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகலாம். அதுக்காக 2000 போட்டிருக்கேன் இந்த வாட்டி. ஃப்ரூட்ஸும் ஜூஸுக்கும் வந்து ஒரு 2000 போட்டிருக்கேன். ஏன்னா போன வாட்டியே ஃப்ரூட்ஸ் வந்து 3000 ஆச்சு. அதனால ஃப்ரூட்ஸுக்கும் ஜூஸுக்கும் 2000 போட்டிருக்கேன். நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு எவ்வளோ செலவாகும்ன்றக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கங்க. இதுவே வந்து நான் வந்து எங்கள் வீட்லேயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ செலவாகாது, கம்மியாக தான் ஆகும். ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கதால கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ செலவாகும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்து கேபிள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. கேபிளுக்கு செலவு கிடையாது. மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மாவு அரைக்க போகிறதில்ல. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதால மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜும் இங்கே வந்து வேலை செய்யலை. ஃப்ரிட்ஜும் அம்மாவுக்கு புதுசாக வாங்கி தரணும். அதனால் மாவு பேக்கெட் மட்டும் ஒரு 80 ரூபாய் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி தர அளவுக்கு என் பையனுக்கும் வெளியே போகிற கடைக்கு போகிற அளவுக்கு இருக்காது. அதனால பிஸ்கெட்டுக்கு மட்டும் ஒரு 500 போட்டிருக்கேன். வேறு ஏதாவது செலவு இருந்தால் கூட பார்க்கலாம். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போக வேண்டிய அவசியம் இருக்காது. மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறத விட வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எப்பயும் மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து 1000 rupees கொடுத்துருக்கேன். ஏன் அந்த 1000 அப்படின்னா நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா? அதனால அவங்க தனியாக இருக்கணும், அவங்க சமைச்சு வேற சாப்பிட்டுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு 1000 rupees கொடுத்துருக்கேன். அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா தாராளமே 2000 போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இருக்குது. நமக்கு பசங்களுக்கு பேக் வாங்கலாம், ஷூ வாங்கலாம், தெரியாது நிறைய பொருட்கள் வாங்குவோம் நம்ம. அதுக்காக ஒரு 2000 அதர் எக்ஸ்பென்சஸில் போட்டிருக்கேன். டோட்டலாக நமக்கு செலவாகிறது பார்த்தீங்கன்னா 14,860 rupees. இந்த மாதம் சேமிப்பு எதுவும் அவ்வளவா இருக்காது. நான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறேன்ல, இதில் மட்டும் ஏதாச்சும் மிச்சம் ஆனால் சேமிக்கலாம்.
ஏன்னா இந்த வாட்டி நிறைய செலவு இருக்கும் மே மாதம் அப்படின்றதால, பசங்களும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நிறைய நம்ம செஞ்சு தர வேண்டியதும் இருக்கும். சேலரி சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய், எக்ஸ்பென்சஸ் வந்து 14,860 ரூபாய், 14,860 rupees நான் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக நம்ம கிட்ட மிச்சம் ஆகிற பணம் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் தான் மிச்சம் ஆகுது. சரிங்களா, நமக்கு என்னென்ன செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் வாங்குறது வரும். இப்போ வந்து அக்னி வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால நிறைய ஃப்ரூட்ஸும் பழமும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும். பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும். பீச்சு, பார்க்கு, இண்டோர் கேம்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கூட்டிகிட்டு போகணும். மாதம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. பசங்க கூட இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த வெயில் காலம் அப்படின்றதால சப்ஜா சீட்ஸ் வச்சு ஜூஸ் போட்டு தாங்க, பாதாம் பேஸ்னி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாயாசம் செஞ்சு தாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ரொம்ப சம்மர் சீசன், வெயில் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தந்தீங்கன்னா அவங்களுக்கு பாடிக்கும் கொஞ்சம் குளிர்ச்சி தரும். நான் வந்து அடிக்கடி வந்து என் பையனுக்கு பாதாம் பிஸ்னி, சப்ஜா சீட்ஸ்லாம் போடுவேன். அதுக்காக தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் பாதாம் பிஸ்னி எல்லாம் ரேட் அதிகம்னு நினைக்காதீங்க, மளிகை கடையில் போய் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே போதும், பாதாம் பிஸ்னி நிறைய வரும். அதை வச்சு நீங்கள் பசங்களுக்கு பாயாசம் கூட செஞ்சு தரலாம். ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்னா சத்து மாவு உருண்டை பிடிச்சி தரது, இல்லை அரிசி மாவில் உருண்டை வெள்ளை கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு தருவாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு தாங்க. நிறையா வந்து வீட்லேயே என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு தாங்க. வெளியே ஃபுட்ஸை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செஞ்சு தர முடியுமோ அதை பார்த்து செஞ்சு தாங்க பசங்களுக்கு. மாதம் நான் 15,000 ரூபாய் பட்ஜெட் போட்டதுக்கு எனக்கு இவ்வளோ செலவாகும். எனக்கு தெரிஞ்சு மிச்சம் ஆகாது. ஏன்னா நான் தாராளமாக தான் செலவு பண்ண போகிறேன் இந்த வாட்டி. பையன் வர வீட்டில் இருக்கான் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் அவங்க கூட எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். நமக்கும் செலவு அதிகமாக இருக்கும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதால ஃபீஸு, புக்ஸு, ஸ்கூலு பேக் வாங்குறது, ஷூ வாங்குறது, ஸ்லிப்பரு, சாக்ஸு எல்லாம் வாங்க வேண்டியதாக வரும். அதனால கொஞ்சம் செலவு அதிகம் அப்படின்றதால இந்த மாதம் சேமிப்பை வந்து நான் மோஸ்ட்டாக வந்து என்ன நான் பட்ஜெட் போட்டிருக்கேனோ அதில் மிச்சம் ஆகிறத மட்டும்தான் சேமிக்க போகிறேன். எப்பயும் மாதிரி நம்ம இல்லத்தரசி சேவிங்ஸை 1,660 ரூபாய் எடுத்து வச்சா கூட அதோட நம்மளோட பெரிய சேவிங்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஃபோன் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி வாங்கினேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன ஃபோன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாதம் இருக்கு இல்லையா, இதோட 4 மாதத்தோட சேமிப்பு எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,700 ரூபாய் கிடச்சிது. சரி காசு பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோன் பார்த்து வச்சுருந்தாங்க வாங்கணும் அப்படின்னு. சரி சுத்தமாக உடஞ்சிடுச்சு, அப்போ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு 4 ஓட்டி பார்த்தாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 900 rupees கிடைக்கும். மொத்தம் 5 ஷிஃப்ட் ஓட்டியாக பார்த்தாங்க. ஓட்டி வந்து அடிக்கடி பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. எப்போ எமர்ஜென்சி எங்களுக்கு தேவை, ஏன்னா வேலையே செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, நமக்கு எப்போ எமர்ஜென்சி தேவைப்படுதோ, எப்போ வந்து அதை செஞ்சால் நமக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ மட்டும்தான் அவர் ஓட்டி பார்ப்பாங்க. மற்ற டைம்லலாம் கிடையாது. மாதம் இவ்வளோ ஓட்டி பார்த்தா இவ்வளோ காசு வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்போ வேறு வழியே இல்லை, நான் இந்த மாதம் செஞ்சாதான் எனக்கு காசு அப்படின்ற மாதிரி எடுத்த டைமில் மட்டும்தான் ஓட்டி பார்த்து வச்சுப்போம். மற்ற டைமில் வந்து ஓட்டி பார்க்க மாட்டோம். அவர் வந்து சொல்லிட்டு ஒரு 4 ஓட்டி பார்த்துருந்தாங்க. 4 ஓட்டிக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஓட்டிக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 4,500 ரூபாய் கிடச்சிது. 4,500 rupees கிடச்சிது. 10,700 ரூபாய் என்னோட சேமிப்புல இருந்தும் 4,500 ரூபாய் ஓட்டில இருந்தும் மொத்தம் 15,200 ரூபாய் கிடைச்சிச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,300 ரூபாய் எனக்கு பேலன்ஸ் நிற்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோனை செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மொத்தமாக ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருந்துச்சு. 20,000 ரூபாய் அப்படின்னா எஸ்பிஐ கார்டு மூலயமா வாங்கினீங்கன்னா 18,500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. சரி அந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து HDFC கார்டு தான் இருந்துச்சு, கிரெடிட் கார்டு தான் இருந்துச்சு. ஏன்னா எங்ககிட்ட வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டும் இல்லை. எங்களுக்கு ஏதாச்சும் தேவை வாங்கணும் கிரெடிட் கார்டு மூலயமா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். வந்து கல்யாணம் ஆனக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதே வந்து ரேர். காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான், அதோட க்ளோஸ் ஆகிடும். ஆனால் பாய்ஸ்க்கு அப்படி கிடையாது. மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கடைசி வரையும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது. அந்த 3,300க்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த SBI கார்டு தானே வேணும், இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1,500 rupees தரணும், 1,800 rupees எங்களுக்கு தரணும். அந்த 1,800 rupees நான் கொடுத்துட்றேன்டா, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்பயும் வந்து எங்களுக்கு 1,500 கடன் தான். ஏன்னா நானே கட்டிட்டேன்டா, உனக்கு அடுத்த மாதம் சேலரி வந்தவொடனே தாடா அப்படின்னாங்க அந்த அண்ணா. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட கட்டி ஃபோன் வந்து எடுத்துட்டாங்க. SBI கிரெடிட் கார்டு மூலமா 18,500க்கு ஃபோன் எடுத்தாங்க. அந்த அண்ணாக்கு நாங்கள் எவ்வளோ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 rupees கடன். IQ Z9 தான் வாங்கியிருந்தேன், விவோட பிராண்டில். இதுலேயே வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபோன் இது தான், சார்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் டெம்பரும் கொடுத்துருந்தாங்க, விவோ பிராண்டோட ஹெட்செட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாமே என்னோட சேவிங்ஸ்லேருந்து வாங்கினது தான்.